ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான லஞ்ச் பேக் கூட தான் வந்து போட்டுட்ருக்கோம். இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் லஞ்ச் பேக் கூட தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பேஸ் வந்து நார்மல் நாட்டில் பேஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். மேலே வந்து கூட ஃபுல்லாகவே சிவன்கண் நாட்டில் தான் வந்து போட போகிறேன். ஸோ இது ஒரு மாதிரி ஒரு ரோஸ் கோல்டு அண்டு ஒயிட் கலரில் இந்த கூட வந்து நான் கலர் காம்பினேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து சிவன்கண் நாட்டில் மேலே வரைக்குமே போட்டு முடிக்க போகிறேன். ஸோ அந்த ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா அதே வந்து அந்த ரோஸ் கோல்ட் கலரே தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து ஒரு 20 வருஷக்கிட்ட போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ மேலே வந்து இதுக்கு நான் லிட்டு வந்து பின்ன போகிறேன். ஸோ அதுக்கு வந்து மேலே அந்த ரோஸ் கோல்ட் கலர் ஒயர் எல்லாமே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலரை வந்து ரன்னிங் ஒயராக வச்சு போட போகிறேன். ஸோ இது வந்து நம்ம மேலே சிவன்கண் நாட்டுமே போடலாம். நான் வந்து இப்போ நார்மல் நாட் தான் வந்து போடுறேன். ஸோ இந்த வயரை வந்து நான் அப்படியே வந்து கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே ரன்னிங் வயராகவே தான் வச்சு போட போகிறேன். எப்படின்னா, இப்போ ஒரு வருஷம் முடித்ததுக்கப்புறமா கட் பண்ணிடாமல் அந்த வயரை மறுபடியும் பேக் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருந்து அகைன் கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் கட் பண்ணி போட்டோன்னா எல்லா பக்கமும் இன்சர்ட் பண்ணணும். அது வந்து ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி போட வேண்டியதுதான். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 9லேருந்து 10 வருஷக்கிட்ட போட்டுக்கலாம் இந்த லிட்டுக்கு. ஸோ போடும்போது இந்த பேக்கில் இருக்க இந்த ஒயிட் கலர் வயரையும் சேர்த்து நாட் போடணும். அதை மட்டும் தனியாக விட்டுட்டோன்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த வயரையும் சேர்த்து போடணும். எல்லா நாட்டையுமே சேர்த்து போடணும். இந்த மாதிரி வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கணும் ஒவ்வொரு நாட் போடும்போதும். ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மேலே இருக்க ஸ்ட்ரைட் வயர்ஸை மட்டும் ப்ளக்இன் பண்ணால் போதும். சைட் வயர்ஸ் எதையுமே நம்ம ப்ளக்இன் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம எல்லா பக்கமும் 3 பக்கமும் வயரை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு. அதனால் நான் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள், லிட்டை வந்து போட்டு முடித்தாச்சு. ஸோ கார்னர்ஸ் எல்லாமே நான் வந்து கட்டியிருக்கேன் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த லிட்டுக்கு வந்து ஒரு லாக்கும் வச்சுருக்கேன். அழகாக இருக்க மாதிரி ஒரு ஃப்ளவர் டைப்பில் ஒரு லாக் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லஞ்ச் பேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து நான் டபுள் கலரில் ஹேண்டிலுமே வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி க்யூட்டான கூட உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் போட்டு தந்துட்டுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.